இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், அன்னைக்கு ஒரு வேர்க்கடலையும் அவளும் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போறோம். அந்த ஸ்வீட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அந்த ஸ்வீட் வந்து ஈஸியாக டக்குன்னு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் வந்து தேவையான பொருளை வந்து நான் சொல்லிடுறேன். நான் எல்லாமே ஒரே அளவாக தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற எதனா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பவுலோ எதனா ஒன்று எடுத்து அளவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் எல்லாமே சரியான அளவு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு சிவப்பு அவுள் எடுத்திருக்கேன். அது நீங்கள் வெள்ளை அவுளா கூட எடுத்துக்கலாம், எந்த அவுள்னாலும் பரவாயில்ல. ஒரு கப்பு, ஒரு டம்ளர் சிவப்பு அவுள், ஒரு டம்ளர் வேர்க்கடலை, ஒரு டம்ளர் வெல்லம், அரை டம்ளர் தேங்காய் துருவல், இது ஒரு 2 ஸ்பூன் நெய் தேவைப்படும். இவ்வளோதான் தேவையான பொருள். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேர்க்கடலையை வந்து நான் வறுத்துட்டு தொலியை எடுத்துட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம அவளை வந்து சட்டியில போட்டு வறுத்தரலாம். நான் கடாயை சூடு பண்ணிட்டு அவளை போட்டிருக்கேன். நல்லா அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருவோம். இந்த அளவுக்கு நல்லா அப்படியே சரசரன்னு சவுண்டு வரும், அந்த அளவுக்கு வறுக்கணும். வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு உங்களுக்கு தேவையான முந்திரி பருப்பு வந்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துருவோம். முந்திரி பருப்பு லைட்டாக செவந்தோடனே இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். அதே நெய்யில் வந்து அரை டம்ளர் தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதை உள்ளே போட்டுட்டு அந்த தேங்காய் துருவல் நல்ல கலர் மாறி வரணும், அந்த அளவுக்கு வறுபடணும். நீங்கள் நல்லா வறுபடலை அப்படின்னு நம்ம நினைக்கி ஸ்வீட் வந்து ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது தேங்காய் நிறைய போட்டிருந்தோம்னா கெட்டு போயிடும். அதனால தேங்காயை நல்லா வறுபட்டுறோம். இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி லைட்டு ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வறுக்கணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி தேங்காயை வச்சிடலாம். இப்போ வந்து நான் 1 டம்ளர் வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதுக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்ல வெல்லத்தை வந்து ஃபஸ்ட்டு கரைய விட்டுருவோம். அது கரைஞ்சிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த அவுள் வேர்க்கடலை எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வந்துடலாம். இது அப்படியே கரையட்டும். ஆற வச்ச அவுளை வந்து இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துருவோம். அதுக்கடுத்து வேர்க்கடலையும் ரெண்டையுமே அரைச்சி இந்த தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோடையே சேர்த்துற போகிறேன். நான் வந்து இந்த வெல்லம் கரைஞ்சிட்டே இருக்கிறதுக்குள்ளே நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அரைக்கிறது வந்து இந்த அவுள் வந்து நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். வேர்க்கடலையை வந்து 1-2 அரைக்கணும். இந்த மாதிரி வெளியில் பருப்பு கொஞ்சம் 1-2 வெளியில் தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். சும்மா 2 சுற்றுனாலே போதும். இப்போ எல்லாமே இந்த தேங்காய், அவுள், வேர்க்கடலை எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இந்த தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருவோம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இப்போ வந்து இதை வந்து வடிகட்டிட்டு நம்ம அந்த பர்பிகின்ற பாத்திரத்திலேயே நல்லா வடிச்சிட்டு ஊற்றிடுவோம். இந்த வெல்லத்தை வந்து திருப்பியும் அதே இதில் தூக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சூடு ஏறட்டும். இந்த இதை வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், வேர்க்கடலை, நம்ம அவுள் எல்லாத்தையுமே பொடிச்சதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருவோம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த அவுள் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு வந்து பர்பி ஸ்வீட் வந்து திக்காயிரும். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருவோம். இப்போ வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்க்குறேன். இது கொஞ்ச நேரம் நெய் உருகி வரட்டும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் விட்டேன். திருப்பியும் ஒரு ஸ்பூன் கிட்ட 1.25 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே எண்ணெய் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு இப்படி வரும்போது நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பை ஒட்டி கீழே இறக்கிட்டேன். இது கொஞ்ச நேரம் ஆறி வரணும். ஆறி வந்த உடனே
நான் வந்து ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு நான் நல்ல பர்பி மாதிரியே ஷேப்பில் நான் செஞ்சு எடுக்க போகிறேன். இது வந்து கொஞ்ச நேரம் ஆறுனா தான் அது உள்ளே வைக்க முடியும். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுருந்தேன். ஆற வச்சுட்டு இப்போ கொஞ்சம் அதாவது கை தாங்குற அளவுக்கு சூடு இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு டப்பாவோட மூடி. அந்த மூடியை வந்து அந்த மூடியில் போட்டு நல்லா அமுக்கிட்டு இது பண்ணணும் அப்படின்னோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்வீட் மாதிரி ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மூடியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கிண்ணம் இந்த மாதிரி எதனா ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வந்து நான் இந்த மூடியிலையும் இந்த 2-3 செஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கிண்ணத்துலேயும் அகலமான கிண்ணத்துலேயும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்டுமே செஞ்சு எடுத்தாச்சு. நல்ல வேர்க்கடலை அவுள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.